ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காலைல ஏஞ்சோன்னே நம்ம வயிறு காலியாக இருக்கும் அண்ட் பயங்கரமாக பசிக்கும். இரவு ஃபுல்லாக காலியாக இருக்கக்கூடிய நம்ம வயிறுக்கு காலையில் ஏஞ்சோன்னே சத்தான உணவுகளை கொடுக்கணும். ஆனால் நம்மளில் பல பேர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் நம்ம வயிறில் ஆசிடிட்டி, அல்சர், ஏன் சில சமயங்களில் ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் கூட கூடும். இன்றைக்கி வீடியோவில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் என்ன, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்லான்னு தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல காஃபி அண்ட் டீ. நம்ம ஊரில் காலைல ஏஞ்சோன்னா சூடாக ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ குடித்தாதான் அன்றைக்கி நாளே ஓடும். ஆனால் வெறும் வயிற்றில் உங்களுக்கு இந்த கஃபைன் சேர்றப்போ உங்கள் வயிற்றுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? காஃபி டீயில் கஃபைன் இருக்கிறதால இது அசிடிட்டியை உண்டாக்கும். வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ இது வயிற்றில் இருக்கக்கூடிய HCl, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். வயிறோட உட்புற சுவரையும் இது புண்ணாக்கும். வயிறு உப்புசம், குமட்டல் அண்ட் அல்சர் வரும். ரெண்டாவதாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான லெமன், ஆரஞ்சு அண்ட் இன்னும் நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை காலைல ஏஞ்சோன்னையே குடித்தா ரொம்ப நல்லதுன்னு ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸையோ இல்லை ஆரஞ்ச் ஜூஸையோ நீங்கள் குடிக்கிறீங்களா? அதை நிறுத்துங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் சிட்ரிக் ஆசிட்னு சொல்லப்படுற அமிலம் அதிகம். இது வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஏற்கனவே சொன்னது தான், இந்த அமிலத்தை அதிகப்படுத்தும். இதனால் ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அண்ட் ஹார்ட் பர்ன் உருவாகும். வெறும் வயிறில் அதிக அமிலமும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருளும் சேர்றப்போ அதிகமான எரிச்சல் ஏற்படும். புளிப்பில்லாத பழங்களான பப்பாளி, தர்பூசணி, ஆப்பிள் மாதிரியான பழங்களை காலையில் சாப்பிட்லாம். அடுத்ததான் இனிப்புகள் அண்ட் பேக்கரியில் செய்யப்பட்ட உணவுகள். காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும் இல்லை ஸ்கூல் காலேஜ் போகணுன்னு பிஸ்கெட், பன், பிரெட், ஜாம்னு சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? ஏன் இதெல்லாம் காலையிலே தவிர்க்கணும்னா இதில் சேர்க்கப்படுற ஈஸ்ட். பேக்கரி உணவுகளில் அதிகமான ஈஸ்ட் சேர்ப்பாங்க. இதுதான் அந்த பொருட்களை நொதிக்க வைக்கும். இது வாயு தொல்லை அண்ட் நெஞ்சரிச்சலை உண்டாக்கும். ஏன் இதெல்லாம் காலையிலே சாப்பிடக்கூடாதுன்னா இதில் சேர்க்கப்படுற ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் தான் ப்ரெட்டு, பன் எல்லாத்தையும் நொதிக்க வைக்கும். ஈஸ்ட் அதிக அளவில் சேர்க்கப்படுறதால உங்களுக்கு வாயு தொல்லையும் வயிறு உப்புசமும் உண்டாகும். அடுத்ததான் லெட் சுகர் ஸ்பைக்கு. ரீஃபைன்டு சுகர்ஸை வெறும் வயிற்றில் எடுக்கிறப்போ இது உங்கள் கல்லீரலுக்கும் பேன்க்ரியாஸ்க்கும் அதிக வேலை கொடுக்கும். இன்சுலின் அளவு திடீர்னு ஏறும், உடனே குறையும். இதனால் காலை வேளைகளிலே உங்களுக்கு சோர்வும் தூக்கமும் வரும். இதுக்கு மாற்றாக ஓட்ஸ், பாயில்டு எக்ஸ், பயிறு, சுண்டல் வகைகளை எடுத்துக்கலாம். அடுத்ததாக கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் பச்சை காய்கறிகள். வெயில் நேரம் தானே, காலைல ஏஞ்சோன்னு ஜில்லுன்னு தண்ணி குடித்தா வயிறுக்கு இதமாக இருக்கும்னு நீங்கள் நம்பி தினம் குடிக்கிறீங்களா? இல்லைனா சோடா குடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய தப்பு. ஏன்னா குளிர்ந்த நீர் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை குறைச்சி உங்களுடைய செரிமான வேகத்தை மந்தமாக்கும். ரெண்டாவதாக கார்பனேட் பானங்கள் உங்களுடைய வயிறு உச்சுவரை அரித்து இரத்த ஓட்டத்தையும் கம்மியாக்கும். அடுத்ததான் பச்சை காய்கறிகள் அண்ட் இது மூலமாக செய்யப்படுற சாலட்ஸ். இந்த பச்சை காய்கறிகளில் க்ரூடு ஃபைபர் அதிகம், அதாவது கரையா நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். வெறும் வயிற்றில் நீங்கள் சாலட்ஸோ இல்லை பச்சை காய்கறிகளோ சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அதை செரிமானம் செய்யவே வயிறு கஷ்டப்படும். இதனால் உங்களுக்கு வயிறு உப்புசம் அண்ட் வயிறு பிடிப்பு ஏற்படும். அடுத்ததாக காரமான உணவுகள். கால் எழுந்தோடனே ரொம்ப காரமான ஸ்பைசி ஃபுட்ஸ் இல்லைன்னா மசாலா சேர்ந்த உணவுகள் இல்லைன்னா நேற்று வச்சு நல்ல கார குழம்பு சாப்பிட்டிங்கன்னா கார உணவுகளில் இருக்கக்கூடிய கேப்சைசின்னு சொல்லப்படுற காம்பவுண்ட் வயிறுடைய இன்டர்னல் லைனிங்கை டைரெக்டாக போய் சேதப்படுத்தும். இதனால் கடுமையான வயிறு வலி அண்ட் நெஞ்சரிச்சல் உருவாகும். இப்போ வெறும் வயிற்றில், அதாவது கால் எழுந்தோன்னே வெறும் வயிற்றில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். காலைல ஏஞ்சதும் நீங்கள் பல் விளக்கிட்டிங்கன்னா முதல்ல சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு என்னன்னு பார்ப்போம். அதுதான் வெதுவெதுப்பான நீர். வெதுவெதுப்பான நீர் தான் உங்கள் வயிறை லேசாக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம், பப்பாளி, ஆப்பிள் இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி காலைல குடிக்கலாம். ஸோ காலையில் உங்கள் வயிறை நீங்கள் அன்பாக கவனிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். இந்த வீடியோவை இதே போல் காலைல எழுந்தோன்னே சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.